தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே மூன்றாம் பகுதியாக இன்றைக்கு நான்காவதாக ஆஸ்தியை முன்வைத்து ஆத்துமாவை பின்வைத்தவனை மதிகேடனே முட்டாளே என்று இயேசு சொன்னார். லூக்கா 12 அதிகாரத்தில் அது ஒரு ஊமையாக உதாரணமாகவே இயேசு சீசர்களுக்கு சொன்னார். 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 12. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அந்த ஒரு கருத்தை, அந்த தலைப்பை வச்சு கீழே விளக்கம் கொடுக்குறார். இப்போ என்னுடைய பிரசங்கம் முழுவதும் பார்த்திங்கன்னா தலைப்பை சொல்லிவிட்டு 2வது பாயிண்ட்டுகளை சொல்லுவேன். இயேசுவின் மாதிரி தான் அது, நானாக அது செய்யலை. இயேசு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் பாக்கிவான் என்ற தலைப்பை கொடுத்து யார் யார் பாக்கிவான்கள்னு சொல்லி லிஸ்ட் அப்படியே சொல்கிறாருப்பாங்க. இப்போ நிறையா ஊமைகளில் அவர் எந்த கருத்தை சொல்கிறாரோ அதுக்கு தக்க அந்த ஊமை அமைஞ்சிருக்கும். அதான் பாயிண்ட்டு 1, 2, 3. ஊழியக்காரங்க அந்த மாதிரி பிரசங்க பாணியை அப்படி இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சூடை பின்பற்றி அப்படி நீங்கள் மாற்றிக்கிறணும். சில ஆளுக்கு பிரசங்கம் பாருங்கள், எங்கே தொடங்குறான் எங்கே முடிக்கிறான்னு தெரியாது, என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல. சொந்த கதை, சோக கதை, அவன் சொந்த காரியங்களையே சொல்லிக்கிட்டு இருப்பான். சத்தியத்தை ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு வசனம் அப்படியே ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டான் போல் இருக்கு. அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, இங்கே அந்த மேடை முழுவதும் அவன் அளப்புறதான். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, இங்கே போனாங்க, இங்கே வந்தால் அதுவே 3/4 மணி நேரமாக அங்கே போனேன், அங்கே சாப்பாடு போட்டாங்க, அங்கே ஊழியத்துக்கு போனேன், அங்கே பேசினாங்க, இங்கே பேசுனாங்க. இதையே ஊர்கதை உலக கதை அவன் இதையே தான் பேசுகிறான். அரசியல்வாதி மாதிரி, சினிமாக்கார மாதிரி. அதை தான் மக்கள் ரசிக்கிறான். ஏதாவது பாயிண்ட்டு விளங்கிச்சான்னு கேளுங்க, ஒன்றும் கிடையாது. மதுரையில் தீப்பொறி ஆறுமுகம்னு ஒரு பேச்சாளர் உண்டு, திமுக பேச்சாளர். அப்புறம் அதிமுக போனார், அப்புறம் அங்கேருந்து திரும்ப திமுகவுக்கு வந்தார். அரசியல்வாதியே அப்படி தான். அவர் பேச்சை பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்காமல் 2-3 மணி நேரம் பேசுவார். ஜனங்களை அப்படியே கட்டி வச்சிருக்கு, எவனும் நகல முடியாது. பேச்சு பார்த்திங்கன்னா தான் தீப்பொறியாக பறக்கும். கடைசியில் அந்த கூட்டத்தை விட்டு மக்கள் கலையும் போது அது என்ன சொன்னார்னே எவனுக்கு தெரியாது. அந்த ஜனங்களை பொழுதுபோக்கி நகைச்சுவையோட உலக கதைகளெல்லாம் சொல்லி, சம்பந்தமில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி நானே நின்றுருக்கேன். நானே நின்று என்னடா அது இப்படி பேசுகிறாருன்னு நான் நின்று கேட்டு தான் சொல்கிறேன். நான் கடைசியில் பார்த்தா ஒரு இது வழங்காது. அந்த மாதிரி போதவர்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது, என்ன கருத்து சொல்கிறாருன்னு தெரியாது. அந்த மாதிரி நாதாரிய நிறையா ஊழியர்கள் பேரில் இருக்காங்க. இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்க. அங்கே சென்டென்ஸ் வைக்கிறார் தலைப்பு. ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து கூட அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்லி அந்த தலைப்பை கொடுத்துட்டு கீழே என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, அப்பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் அல்லாமலும் 16ஆம் வசனத்தில் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாக வளர்ந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு 19ஆம் வசனத்தில், பின்பு என் ஆத்துமாவே, முன்பு அல்ல, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அடேங்கப்பா, அவன் ஆத்மாவோடையே அவனா லூஸ் மாதிரி பேசிக்கிறான், தனக்குள்ளேயே சிந்தித்து பேசிக்கிறான். தேவனும் அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு, மதிகேடனே. நம்ம சரியான தமிழில் முட்டா பையனேன்னு.
முட்டாளே. ஜனங்க அவனை பார்த்து பிரபுவே, எஜமானே, என் ராஜாவே, ஐயோ என் நண்பனே, ஐஸ்வர்யவானே, பிரபுவே மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் மக்கள் மாதிரி பேச மாட்டார். மக்கள் மாதிரி வேதவார பரிசெய்கிற மாதிரி ஏசு பேசினாரா? இல்லையில. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, முட்டா பையனை, உன் ஆத்துமா இன்றைக்கே இந்த ராத்திரியிலேயே நீ மண்டையை போட போகிற. நீ சேர்த்ததெல்லாம் யாரா எடுக்க போகிறான்? நீ இந்த பட்ஜெட் போடுற, இன்னைக்கே நீ சாக போகிற. 21ஆம் வசனத்தில் இயேசு அந்த ஊமைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளுகிறவன் இப்படியே இருக்கிறான். இப்படியே இருப்பான் இல்லை, இதே மாதிரி தான் இருக்கான். இப்படித்தான் அவன் எல்லாரும் போவாங்க. அருமையான ஒரு எச்சரிப்பின் செய்தி இல்லையா? அருமையான செய்தி இல்லையா? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பது என்ன? எபேசியர் 1:3 வசனத்தில் உன்னதங்களில் அவர் ஆவிக்குரிய வகையில் எல்லா விதத்துலேயும் ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு அங்கே 3 வசனத்தில் சொல்லிவிட்டு 7 வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம நீதிமொழிகள் 10:22 பெருசாக கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு உலக ஆசீர்வாதத்தை தான் விளக்கம் கொடுப்பான். இன்றைக்கு உள்ள நாதாரிக ஆவிக்குரிய கருத்து தான் இங்கே எபேசியில் பவுல் சொல்கிறான். உன்னதங்களில் ஆவிக்குரிய, மாம்சத்தின்படி இல்லை, எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த 7 வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது. அது என்னது? பாவ மன்னிப்பாகி மீட்பு அவருக்குள் நமக்கு கிடைச்சதுன்னு இருக்குது. அதான் ஐஸ்வர்யம். அதான் தேவனிடத்தில் உள்ள ஐஸ்வர்யம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பது பாவ மன்னிப்பு பெற்றவன் தான். அதுலேயே 18ஆம் வசனத்தில் மேன்மையின் ஐஸ்வர்யம் இருக்குது. அதுலேயே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது. 6ஆம் வசனத்தில் மேன்மையான ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 16-17 நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாக இருங்கன்றிருக்கு. இன்னொரு இதில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்குன்றிருக்கு. ஐஸ்வர்ய சம்பனர்னு சொல்லி தேவனை இதை பற்றி தான் இதெல்லாம் மொத்தமாக அவர்கிட்ட இருந்ததுனால தான் ஐஸ்வர்ய சம்பனர்னு இருக்குது. இப்படி இதான் ஆவிக்குரிய விளக்கம். கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதமே சம்பூர்ணமான சுவிசேஷம்தான் சொல்லி ரோமர் 15:29 பவுல் சொன்னது யாருக்கும் தெரியாது. அதை பற்றியே எவனும் நிருபங்களே பேசுறது இல்லையா? அதனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பது இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தான். மனசிடத்தில் ஐஸ்வர்யவானா ஒருத்தன் இருந்தான்னா தேவனிடத்தில் அவன் பிச்சைக்காரனாக இருக்கான், தேவனிடத்தில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கான். தேவனுடைய பார்வையில் அவன் முட்டா பையன்னு சொல்கிறார். மதிகேடனே, முட்டா பையனே. மனசனுடைய பார்வையில் அறிவாளியாக இருக்கிறவன் தேவனுடைய பார்வையில் முட்டாள். தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன் தேவனே நல்லது, உண்மை உள்ள உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று மெச்சக்கூடிய அளவில் அவன் இருந்தான்னா, மனசனுடைய பார்வையில் அவன் ஏழையாக இருக்கலாம், எளியவனாக இருக்கலாம், சபிக்கப்பட்டவனாக இருக்கலாம், குற்றவாளியாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், எத்திரண்டு எண்ணப்படலாம், அற்பமாக எண்ணப்படலாம் மனுஷ பார்வையில். அதனால் மனுஷன் பார்வைக்கு வாழாதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். அதனால் தயவுசெய்து இந்த வசனங்களை உள்வாங்க. பெரிய அதிபதிகளையும் பணக்காரங்களையும் ஆத்துமாவை பின்னாடி பார்த்துக்குருவோம், பணத்தை முன்னாடி வைப்போம்னு நினைக்கிறவங்கள முட்டாளேன்னு சொல்கிறார். அதுக்காக ஆத்துமாவை வேணாம்னு அவன் சொல்லலை, ஆத்துமா வேணும் தான், ஆனால் அது பின்னாடி பார்த்துக்குருவோம்னு சொல்கிறான். அதுதான் அவன் செய்த முட்டாள்தனமான காரியம். நாளைக்கு செத்துட்டா என்ன செய்ய? நீண்ட பட்ஜெட் போடுறான், அதுக்குள்ளே உயிரோடு இருப்பானா? கேரண்டி இருக்கா? வாரண்டி இருக்கா? ஒரு பொருள் வாங்கினா வேரண்டி கொடுக்குறான். ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் 1 வருஷம் கொடுக்குறான், 2 வருஷம் கொடுக்குறான். அழிஞ்சு போகிற பொருள் கொடுக்குறான் ஐயா.
நமக்கு கேரண்டி இருக்கா? இருக்கா? 6லும் சாவு 100லும் சாவுன்னு ஏன் சொல்கிறான்? எந்த நேரத்துலையும் மரணம் வரலாம். அதனால் எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக நம்ம ஆத்துமா ஆயத்தமாக இருக்கணும். அதில் ஒருத்தன் விவரமாக இருந்துட்டான், அவன் அறிவாளி. பின்னாடி பார்த்துக்குருவோம்டா, ஆத்துமாவாது மைதா மாவாது அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போ சினிமாவை பார்ப்போம். 2வது ஆத்துமாவை அப்புறம் பின்னாடி பார்த்துக்குருவோம்னா அவன் முட்டா பையன்னு சொல்கிறேன். பணம் பணம் பணமாகிற வரைக்கும் பண ஆசையிலே இருப்பான். ஊழியக்காரன் எத்தனை பேர் காணிக்க காசை வட்டிக்கு போட்டு வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். குழு வச்சு நடத்துகிறான், பொம்பளைங்க குழு, ரியல் எஸ்டேட் பண்ணுறான். உலகத்தான் செய்யட்டும், ஊழியக்காரன் செய்கிறான். திருமண புரோக்கராக இருக்கிறான். இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 வாங்குறது. கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டராக நீ 1000 2000 கொடு, நீ 2000 கொடு. இப்படி ஒரு பொழப்பா? இப்படி ஒரு சம்பாதிச்சு வாழணுமா? அவன் முழுவதும் நல்லா இருக்க போகிறதில்ல. மக்கள் சேவை, மகேஷின் சேவைன்னு உலகமே சொல்கிறான். ஏழை எளியவங்களுக்கு எதை செய்தமோ அது கர்த்தருக்கு செய்கிறது தான். அவங்ககிட்ட போய் 2000 கொடு, 4000 கொடு, 5000 கொடு. அவன் பயந்துக்கிட்டு அவன் பாவம் என்ன செய்ய? ஏழை, ஒரு இதுவும் தெரியாது அவனுக்கு. கேட்ட பணத்தை வேர்வை சிந்தி கஷ்டப்படுற அந்த பணத்தை அப்படியே ஆட்டையை போட்டு இவன் அழாக்கா தூக்கிட்டு போயிடுறான். நியாயம், நீதி, நேர்மை, மனச்சாட்சி இருக்கான்னு கேட்டால் மண்ணாங்கட்டின்னு சொல்கிறான். அதனால் இவங்களுக்கு இந்த மனச்சாட்சி மழுங்கிரும். மனச்சாட்சி இருக்காது, எல்லாம் லஞ்சம்தான். 70,000 80,000 சம்பளம் வாங்குகிறான் ஐயா. 1,00,000 நெருக்கி வாங்குகிறான். ஒரு 10 ரூபாய லஞ்சங்க 20 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா ஏழைகள்கிட்ட கேட்குறான்னா இதை விட என்னத்தை சொல்ல அவனை? ஒரு சிலரை கை மையமாக பிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, சஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, இடம் மாற்றுறாங்க. ஒரு சிலர் அது. மற்றபடி இப்போ கூட பாருங்கள், திண்டுக்கல் பக்கத்தில் மதுரை மாவட்டத்தில் 20 லட்சத்தை ஆட்டையை போட்டு லஞ்சத்தை பேசி போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்க. 20 லட்சம்னா எங்கே இருக்குது? 3 கோடி பேரம் பேசி 20 லட்சத்தை கை மையமாக பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க இருக்கிற காசில் தப்பிச்சிருவாங்க. பணக்காரன் என்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கான்? இந்த ஹெல்மெட்டு போடாத ஆளுகளை பிடிப்பான், ஃபைன் கட்டுறான்னு சொல்லுவான். அவன் லைசன்ஸ் இல்லை, அவன் இன்சூரன்ஸ் சரியாக இல்லை, இவனைத்தான் போலீஸ் பிடிச்சி அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்லி இல்லாத பொல்லாத சில ஆளுங்க எஸ்கேப் ஆகுறாங்கள பெரிய பணக்காரன். அந்த கேஸெல்லாம் இவன் மேலே போட்டுருவாங்க. இவன் ஜெயிலில் நிரந்தரமாக, இவனுக்கு வக்கீலும் இல்லை, பணமும் இல்லை, ரூபாய் இல்லை. அவன் சாபந்தான் அந்த வக்கீலுக்கும் போலீஸுக்கும் போகுது. சில பெரிய போலீஸு வக்கீல்லாம் இன்றைக்கி அவங்க பிள்ளைகள்லாம் கேவலமாக நொண்டியாக நுடவாக ஊமையாக சப்பானியாக சபிக்கப்பட்ட கெதியில் போகிறதுக்கு காரணம் அதானே. எவனும் அதை யோசிக்கிறதே இல்லையே, சிந்திக்கிறதே இல்லை. பணம் வந்தால் போதும், பணத்தினால் திருப்தி அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறான். முட்டா பையன்னு கர்த்தர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார். இங்கே இயேசு கூட இங்கே சொல்லலை, தேவன் சொல்கிறார். தேவனும் அவனை முட்டா பையனேன்னு சொல்கிறார். தேவன் சொல்கிறாரியா? தேவனுடைய ஒரு பார்வை அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், உண்மைதான். இந்த பக்கம் இன்னொரு முகம் இருக்குது அவருக்கு. என்ன முகம்? முட்டா பையன்னு சொல்கிறார். ரெண்டையும் சொல்வார். இந்த ரெண்டையும் பேசுங்க, ரெண்டையும் அறிஞ்சிக்குங்க, ரெண்டையும் புரிதல் இருக்கட்டும். அந்த மாதிரி ஊழியம் செய்யுங்க. உங்களை குறித்தும் ஜாக்கிரதையாக இருங்க, என்னை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்கேன். நம்ம எல்லாரும் தேவனுடைய மறுமுகத்தையும் இயேசு கிறிஸ்துவாகிய ஊழியத்தினுடைய மறுபக்கத்தையும் நோக்கி பார்த்து எச்சரிப்படைவோமாக. இந்த எச்சரிப்பின் செய்திகளை நம்ம மக்களுக்கும் சொல்லுவோமாக. கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி.